செகண்ட் சம் கவனிங்க. செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிளிஃபை த ஃபாலோவிங். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் யூஸிங் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சட்ஸ். ஸோ என்ன அப்படின்னா இதான் சட்ஸ், ஓகேவா. ஸோ ரூட்டில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளை பண்ணுங்கள், டிவிஷன்னா டிவிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கொஸ்டினே, ஓகேவா. ஸோ இப்போ ரூட்டுக்குள்ளே மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டா. ஸோ அப்போ ஹோலாக ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம், ஓகேவா. ஸோ இதுவும் ஸ்கொயர் ரூட் தான், இதுவும் ஸ்கொயர் ரூட் தான், இதுவும் ஸ்கொயர் ரூட் தான். சப்போஸ் மாறி மாறி இருந்தால் தான் நம்மளால் போட முடியாது. எல்லா ரூட்டுமே ஒரே ரூட் அப்படின்னா நம்ம கரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். ஸோ என்னென்ன நம்பர்ஸ் 3, 5, 2, ஓகேவா. ஸோ 3 5s ஆர் எவ்வளோ 15, 15 2s ஆர் எவ்வளோ 30. அப்போ ஆன்சர் என்னது √30, ஓகேவா. ஸோ ரூட்டுக்குள்ளே இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. புரிஞ்சதில் எப்படி போட்டிருக்கோன்னு ஈஸி தான் இந்த சம்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ இது பாருங்களேன், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன இருக்குது 35 இருக்கா. ஸோ 35, ஸோ டிவைடட் பை அப்படின்னா என்னது டிவைடட் பை, ஓகேவா. ஸோ ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால சேர்த்து ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு, டிவைடட் பை 7, ஓகேவா. ஸோ 7 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா. ஸோ 1 7 is 7, 5 7s ஆர் எவ்வளோ 35. ஸோ அப்போ ஆன்சர் என்னது √5 தான் இதுக்கான ஆன்சர், ஓகேவா. புரிஞ்சுதா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்ஸாக இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இதுவே பாருங்களேன், இதில் பெரிய நம்பர்ஸாக இருக்குது, க்யூப் ரூட்டில் கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ இது எப்படி போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பரை வந்துட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கணும், ஓகேவா. ஸோ என்னென்ன நம்பர்ஸு 27க்கு, அடுத்து 8க்கு, 125க்கு. ஸோ 3 டேபிள் எடுத்துக்கலாமா. எப்போவுமே ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 9 3s ஆர் 27, 3 3s ஆர் எவ்வளோ 9. ஸோ 3 times 1. ஸோ அதே மாதிரி 8 வந்துட்டு என்னது 2 டேபிளில் 4 times, மறுபடியும் 4 வந்து 2 டேபிளில் 2 times, ஓகேவா. ஸோ அடுத்து 125 5ல் முடிஞ்சாலே அது 5 டேபிள் தான், ஓகேவா. ஸோ 25 times. அதுக்கப்புறம் மறுபடியும் 5 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 5 times, ஓகேவா. புரிஞ்சுதா. இப்போ நம்ம இது க்யூப் ரூட் அப்படிங்கிறப்ப அது மாதிரி ரூட்டுக்குள்ளே எடுத்து எழுதுவோமா. ஸோ அப்படி எழுதணுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு க்யூப் ரூட் ஆஃப் 3 × 3 × 3 அப்படின்னு இருக்கும். இன்ட்டு தான் நடுவில் இருக்கிறது, ப்ளஸ் கிடையாது, ஓகேவா. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 8க்கு வந்துட்டு என்னது 3 2ஆ. ஸோ இன்ட்டு 125க்கு என்ன 5 × 5 × 5, ஓகேவா. ஸோ க்யூப் ரூட்லேருந்து வெளில எடுக்கிறது அப்படின்னா என்ன மீனிங், 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளில எடுக்கலாமா. ஸோ அப்போ ரூட்டும் இந்த 3 நம்பரும் கேன்சல் ஆகிடும். இதை நீங்கள் எப்படியும் எழுதிக்கலாம் அப்படின்னா இப்போ க்யூப் ரூட்டு 3 க்யூப் அப்படின்னு எழுதிக்கோங்க, க்யூப் ரூட்டு 2 க்யூப் அப்படின்னு எழுதிக்கலாம், க்யூப் ரூட்டு 5 க்யூப் அப்படின்னு எழுதிக்கலாம், ஓகேவா. ஸோ ரூட்டுக்கும் க்யூபுக்கும் கேன்சல். புரியுதா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்னென்ன நம்பர்ஸ்லாம் பேலன்ஸ் இருக்குது 3 × 2 × 5. ஸோ 3 2s ஆர் 6, 6 5s ஆர் எவ்வளோ 30. ஸோ த ஆன்சர் இஸ் 30. 4th பாயிண்ட் கொஷினை பாருங்களேன், பார்க்க எப்படி இருக்குது. இந்த நம்பரும் சேமாக இருக்குது, அதே மாதிரி செகண்ட் நம்பரும் சேமாக இருக்குது. நடுவில் என்னது இந்த சிம்பிள் மட்டும்தான் மாறுது. ஸோ அப்போ ஃபஸ்ட் இருக்க நம்பரை ஏன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் இருக்க நம்பரை பின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பியாக இருக்குமா. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், a² - b², a + b × a - b, a - b × a + b ரெண்டுமே ஒன்று தான், ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் என்னது a² - b², ஓகேவா. ஸோ அப்படிங்கிறப்போ இதில் ஏங்கிறது என்னது 7√a அப்படிங்கிறது, பிங்கிறது என்ன 5√b அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ அப்போ ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன எழுதலாம் 7√a² - 5√b², ஓகேவா. ஸோ ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம் 2 தடவையா. இப்போ 7√a × 7√a - 5√b × 5√b, ஓகேவா. ஸோ நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ 7 7s ஆர் எவ்வளோ 49. ரூட்டுக்குள்ளே எத்தனை ஏ இருக்குது 1 2. ஸோ 2 ரூட் ஏ இருக்குது, ஓகேவா. ஸோ -5 5s ஆர் எவ்வளோ 25. இப்போ ரூட்டு. ஸோ என்னது b × b. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கும் 2 நம்பருக்கு ஒரு நம்பருக்கும் கேன்சல் ஆகிடுமா, ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்னது ஒரே ஒரு ஏ தான் இருக்கும், ஒரே ஒரு பி தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அப்போ என்னது 49a - 25b, ஓகேவா. புரியுதா இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. 5th பாயிண்ட் பாருங்கள். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு 25க்கு எடுத்துக்கலாம். ஸோ 5 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 4 5s ஆர் 20, 5 5s ஆர் 25. மறுபடியும் 5 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 9 times. ஸோ 3 3, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வந்து 7 29, 7 2 9. 3 டேபிள் எடுப்போமா 243 அப்படின்னு வருது. மறுபடியும் 3 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 8 3s ஆர் 24, 1 3 is 3. 9 டேபிள் எடுத்துக்கலாமா 9 9s ஆர் 81, ஓகேவா. நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் தானே, அதனால் 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஓகே.
ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னது 25க்கு 5 5s are 25. நெக்ஸ்ட்டு 144. ஸோ 144 அப்படிங்கிறப்ப எதோட ஸ்கொயர் 12 12s are 144 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னது 16. 4 4s are 16 ஸோ அடுத்தது என்னது 81. 9 9s are 81. ஓகேவா, புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எல்லாத்தையும் எடுத்து எழுதிடலாம். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே தான் 5 வந்துட்டு என்னது ஸ்கொயர் இன்ட்டு 3 என்னது ஸ்கொயர் ஓகேவா. ஸோ டிவைடட் பை 729க்கு என்னது 3 ஸ்கொயர் இன்ட்டு 9 ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25க்கு என்ன 5 ஸ்கொயரா 144க்கு 12 ஸ்கொயர் ஓகேவா. ஸோ இப்போ இது ஒன்று டிவைடட் பை ஸோ இது வந்துட்டு ரூட்டுக்குள்ளே 16 வந்துட்டு என்னது 4ஓட ஸ்கொயர் 16 ஸோ 4 ஸ்கொயர் 81 9ஓட ஸ்கொயர் ஓகேவா, புரியுதா. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுமா. ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஸ்கொயருமே கேன்சல் பண்ணணும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஸ்கொயரை கேன்சல் ஹோலாக கேன்சல் பண்ணிடுறோம் ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கும் சேர்த்து இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 5 3s are 15 3 9s are 27 ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ 5/12 டிவைடட் பை 4/9 ஓகேவா. இது எல்லாமே டிவிஷனில் தானே இருக்குது. ஸோ கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5 3s are எவ்வளோ 15 ஸோ இது வந்துட்டு எத்தனை 9 3s are 27. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 5/9 மைனஸ் 5/12 டிவைடட் பை 4/9 ஓகேவா. ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்க முடிஞ்சால் எல்சிஎம் எடுத்துடலாமா. ஸோ அப்போ 9க்கும் 12க்கும் எடுத்துக்கலாம். ஸோ 3 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 3 3s are 9 4 3s are 12. ஸோ 3 3s are 9 3 4s are எவ்வளோ 12 ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் இது வந்துட்டு எல்சிஎம் வந்துட்டு என்ன 3 4s are 12 3 3s are 9 9 4s are 36. அப்போ எல்சிஎம் எவ்வளோ 36 ஓகேவா. ஸோ இப்போ இது கூட 36 வரணும் அப்படின்னா 4ஓட மல்டிப்ளை பண்ணணும். 12 கூட எதை 3 மல்டிப்ளை பண்ணால் 36. அப்போ நியூமரேட்டர் கூடயும் அதே நம்பர் தானே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஸோ 5 4s are எவ்வளோ 20 மைனஸ் 5 3s are எவ்வளோ 15 ஓகேவா. ஸோ டிவைடட் பையில் 4/9. ஸோ 20ல் 5 15 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 5 டிவைடட் பை 36. இந்த டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா இந்த நம்பர் என்ன ஆகிடும் அப்படியே ரெசிப்ரோக்கலாக ஆகிடுமா. ஸோ அப்போ 9/4 1 9 is 9 4 9s are 36. ஸோ பக்கத்துலலாம் அடிக்க முடியாது, இந்த மாதிரியும் கிராஸ்லேயும் ஸ்ட்ரைட்டாக வந்து அடிக்க முடியும் ஓகேவா. ஸோ அப்போ 1 × 5 எவ்வளோ 5 4 4s are எவ்வளோ 16. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது 5/16. புரியுதா இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் எல்லாத்தையும் ஸ்கொயர் ரூட்டு கூட சேர்த்து கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா டிவிஷனை வந்துட்டு மல்டிப்ளிகேஷனாக மாத்திரப்போ என்ன ஆகும் ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டுடணும் ஓகேவா. ஸோ அடிஷன் சிம்பிளில் இருந்தால் தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், வெறும் நார்மல் மல்டிப்ளிகேஷனாக ஸ்ட்ரைட்டாகவே மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம் ஓகேவா. ஸோ புரிஞ்சதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Thank you.